போபாலிலே இருக்கின்ற நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியினுடைய ரிசோர்ஸ் பர்சன், அதே மாதிரி நாடு முழுவதும் இருக்கின்ற 15 ஜுடிஷியல் அகாடமிகளில் ரிசோர்ஸ் பர்சனாக இருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற தன்னுடைய பணியை 1997 வழக்கறிஞராக பதிவு செய்து கடந்த 28 ஆண்டுகளாக தன்னுடைய வழக்கிலும் சரி போகின்ற இடங்களிலெல்லாம் வாகை சூடி வருகின்ற அன்புசார் சகோதரர் தான் நமது சந்துரு அவர்கள். சந்துரு அவர்களுக்கு புக்குகளை வச்சுதான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, முழுவதுமாக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர். இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய சட்டங்கள் இந்த 3ஐயும் யாராவது நாக்கு சுழுக்காம சொல்லிட்டா அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் பாரதிய நியாய சட்டம், பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், அதாவது பாரதிய அதிநியம் என்று சொல்லப்படுகின்ற பாரதிய சாட்சிய அதிநியம் என்று சொல்லப்படுகின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா. அதான் சொன்னேன், நாக்கு சுருக்கப்படாம சொல்லிட்டாங்கன்னா பெரிய விஷயமா தான் இருக்குது. அதான் நிலைமை. ஆனா விரைவில் மிகச்சிறிய மாறிவிடும். இன்னைக்கு கூட 317 அப்படிதான் வருதே ஒழிய 355 யாருக்கும் வரல. இந்த விஷயங்களை 100 ஆண்டு காலமாக பழகிவிட்ட விஷயங்களை மாற்றுவது சற்று கஷ்டம்தான். இருந்தாலும் கூட ஆனால் ஃப்ரம் டைம் டு டைம் என்று சொல்வார்கள், அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது நமக்கு அது கண்டிப்பான தேவை. ஆகவே இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமைகளை நமக்கு பெற்றிருக்கிறார்கள். வருங்காலத்திலே நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளையும் அழைத்து வந்து இங்கே வகுப்பில் நடத்துவதற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த தலைவராக செல்வாக்கையும் மக்களிடையே செல்வாக்கையும் அதிகமாக வைத்திருக்கின்ற எங்களது சட்ட சங்கத்தினுடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள் இதை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று எல்லோரும், அனைத்து நிர்வாகிகளும் 17 பேரும் ஏகமனதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை போன்ற வருங்காலத்தில் இன்னும் அதிகமான வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வகையிலே நடத்துவோம் என்பதை மட்டும் சொல்லி இப்பொழுது நமது சீஃப் ஜட்ஜ் ஸ்மால் காசஸ் அவர்கள் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்காக சிறப்பு உரை நிகழ்த்துவார். முதன்மை நீதிபதிகளே, சக நீதிபதிகளே, நம்முடைய வழக்கறிஞர் சங்க தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்திலிருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கத்திலும் ஒரு சட்டம் குறித்து வகுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை உண்டு. கொரோனாவுக்கு முன்பு அது வாரம் செயல்படுத்தப்பட்டு இருந்தது. அதுவும் அதை வந்து லீகல் கண்காணிப்பில் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த கொரோனா வந்தப்பையும் நாங்கள் பண்ணுறப்ப ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நல்ல விஷயம். ஆனால் மெயினாக அது வந்து இளைஞர்கள், ஜூனியர்ஸ் வர்றவங்களுக்கு தெரியணும். எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, முன்னாடியே வந்து உட்காந்துருக்கணும். மற்றது லேட்டாக வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்பயுமே என்ன, இளைஞர்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். ரொம்ப ஆசைப்படுறாங்க எல்லாம் வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் முன்னுக்கு வரணும், நிறைய கேள்விகள் கேட்கணும். அதான் நீங்கள் சொன்ன கூட சொன்னேன், கிளாஸ் எடுக்க அதுக்கப்புறம் வாரம் உங்களுக்குள்ள ஒரு சீனியரை வச்சு அதை போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பதான் கேள்வி கேட்க முடியும். இப்போ சந்தோஷ் சார் இருந்தாங்கன்னா இப்போ பயன்படுத்தி சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, அகாடமியில் இருந்தாச்சு, நேஷனல் அகாடமி பயந்துடக்கூடாது, கேள்வி கேட்க பயந்துடக்கூடாது. சரிங்களா? ஒரு வாத்தியார் ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் கிளாஸ் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. கேள்வி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்களுக்கு நாங்களே இருந்தாலும் எங்களுக்கும் இது புதுசு தான். புது ஆக்டிவ், புது சட்டம் எது இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்கறதா ஓப்பன் பண்ணி நான் சிஸ்டமே கேட்பேன், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. டிஸ்கஷன்ல தான் எல்லாம் வந்து பண்ண முடியும். ஒரு பொசிஷன் இருக்குன்னா அந்த பொசிஷன் வந்து நாளைக்கு மாறலாம், இல்லை ஏற்கனவே மாறி இருக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கலாம். அது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் முன்னெடுத்திருக்காங்க தலைவர், செயலாளர்கள்லாம். இதற்கு வாழ்த்துகிறேன். என்னை அழைத்ததுக்கு நன்றி கூறி சிறப்பான ஒரு வழக்கறிஞரை அளித்து அவர்கள் மூலமாக இன்று இந்த சட்ட பயிலகங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று கருதி
ஒரு சிறப்பான வழக்கறிஞரை இன்று அழைத்து வந்திருக்கிறார்கள். நீங்க தம்பி சாரை பத்தி சொல்லணும்னா நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அது என்னன்னா, நீங்க அவரை நடமாடும் என்சைக்ளோபீடியான்னு எல்லாரும் அன்பா அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த புத்தகம்லாம் அவர் சும்மா வச்சிருப்பாரு. அது எதுக்குன்னா, நீங்க ஒரு புத்தகம் படிக்காம ஏதாவது கதை விடாதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லை, அதுக்காக ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு. ஆனா நீங்க முதல் செக்ஷன்ல இருந்து கடைசி செக்ஷன் வரைக்கும் அந்த புத்தகத்தை பார்க்காமலேயே வரிசையாக பல மேற்கோள்களை காட்டி உரையாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். அவரை நடத்துகிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்று நல்கிறேன். இந்த விழாவினை என்னை அறிமுகப்படுத்தும் போது வழக்கறிஞர் குமரராஜா அவர்கள் கூறினார்கள். அவர் அங்க கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நாங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாருங்க. இந்த விழாவிற்கு வருவதற்கு 3 முக்கிய காரணம். முதல் காரணம் என்னன்னா, வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான ஒரு சட்ட பயிலரங்கை நடத்த வேண்டும், அதில் இளம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் அவா. இதை நான் ஏற்கனவே இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். வழக்கறிஞர் மன்றம் என்பது வழக்கறிஞர்களுடைய நலனை பாதுகாப்பது, வழக்கறிஞர் நலனுக்காக நீதிமன்றத்தை புறக்கணிப்பது என்று மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களுக்கு போதுமான சட்ட கல்வியை உருவாக்குவது, அதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. நீங்க ஒரு பயிலரங்கு நடக்குதுன்னா, இந்த பயிலரங்குல விவாதிக்கக்கூடிய கருத்துக்கள் வீட்டுக்கு சென்ற பிறகும் இந்த ஒரு வாரம் முழுவதும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். வெள்ளிக்கிழமைகள் அந்த மாதிரி ஒரு பயிலரங்கு நடக்கும் பொழுது அதற்கான தொடர்ச்சியாக நீட்சியாக அந்த வாரம் முழுவதுமே இது பற்றிய பலவிதமான வாதங்கள், பிரதிவாதங்கள், ஏற்புகள், மறுப்புகள் இப்படி நடக்கும். இது அது விஷயம். நான் சொல்லித்தர விஷயம் என்னோட ஜூனியர்ஸ் தான், என்னோட பெரியவங்களுக்குலாம் இல்லை. அதனால சொல்ற எல்லா விஷயமுமே என்னோட ஜூனியர்ஸ் தான், என்ன மாதிரி ஆட்களுக்கு தான். இட் இஸ் இன்டெண்டட் நாட் ஃபார் எனி சீனியர் சிட்டிங் டிசிஷன். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன். எந்த சட்டத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஏன் இந்த சட்டம் வந்தது, 2 விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒன்று ஆக்ட்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது கூட ரூல் எங்கன்னு தேடணும். ரைட்? திஸ் இஸ் ஃபார் ஆல் மை டியர் ஜூனியர்ஸ். ஆக்ட் ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா ஆக்ட், அது ரூல் என்னன்னு பாருங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஒன்று இருந்ததுன்னா வேற ஆஃப் தி ரூல்ஸ் கேட்கும். எந்த ஆக்டா இருந்தாலும் சிபிசி இருந்ததுன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒன்று இருந்ததுன்னா சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் எங்கன்னு பார்க்கணும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒன்று இருந்ததுன்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் எங்கன்னு பார்க்கணும். எந்த ஆக்டா இருந்தாலும் அந்த ஆக்டுக்கு பிரசிடென்ட் சார் ஒரு சேர் கொடுங்களா சார், வாங்க ஃப்ரெண்ட்ல ப்ளீஸ் ப்ளீஸ். முடிக்க முடியாது. பிஎன்எஸ்எஸ்ல என்னென்ன மேஜரா மாற்றம் வந்தது நீங்க பிஎன்எஸ்எஸ்ல கொஞ்சம் மட்டும் பார்ப்போம். அப்புறம் அடுத்தடுத்த செஷன்ஸ் எப்படி என்ன சௌகரியமா இருக்குது, என்ன டேட், அதெல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு இன்னைக்கு நம்மளால 1 hourல என்ன பண்ண முடியுமோ we'll start the session and we'll just discuss. Firstly, on 1/7/2024 3 laws came into force. Right? இது ஒன்று பழைய சிஆர்பிசி நம்ம வச்சிருக்கோம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1861, இந்தியன் பீனல் கோட் 1860, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. 3 சட்டங்கள் பிரிட்டிஷ் 3 சட்டத்தை நம்ம விட்டு போறாங்க. அதுல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட இந்த 1860 என்ன ஆகுதுன்னா 1898ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. 1898 அதை பின்னிட்டு 1898 சொல்றது 1973ல மேஜர் அமெண்ட்மெண்ட் வருது. So it is 1861, 1898, then from 1898 it is 1973. அப்புறம் 2001ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, 2005 amendment, then 2009, 2013, 2018.
நீங்க எடுத்து ஐபிசியும் சிஆர்பிசியும் எவிடன்ஸ் ஆக்ட் கொஞ்ச நேரம் தள்ளி வரவும் வச்சுருவாங்க. எவிடன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1872ல பெரிய அமெண்ட்மெண்ட் பண்றது ஒண்ணுமே இல்லை. இப்ப புதுசா வந்து பாருங்க பாரதிய சாட்சி அதிநியம், அதுல கூட பெரிய மேஜரா ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம அதை வந்து ஒரு மணி நேரத்துல பாரதிய சாட்சி அதிநியம்ல என்ன புதுசா ப்ரொவிஷன்ஸ் இருக்கு you will finish in 1 day with 1 hour. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பொறுத்த வரைக்கும் என்னது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னா பாரதியன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இட்ஸ் அபவுட் யூனியன் இந்தியா and its territory will know that. So the word Bharat as per the constitution is not a new word. Right? Bharatiya Nagarik means citizens not. நம் நாட்டு மக்கள். சுரக்ஷானா protection. சங்கீதானா சட்டம். நம்ம ஊர் ஆட்களை நம்மளோட சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கோடு ஏற்கனவே இருந்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அது குற்றவியல் நடைமுறை சட்டம் படிக்கிறதா இல்ல கிரிமினலா குற்றவாளிகளுக்கான நடைமுறை சட்டம் படிக்கிறதான்னு தெரியல. அப்புறம் இந்த லா எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்தியன் பீனல் கூட ஆகட்டும் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஆகட்டும் நான் சொன்ன பாருங்க நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டை பழைய சட்டைய கிழிச்சு அங்கங்க ஒட்டினா மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா சாப்டருக்குள்ளவே ஒரு ஏ வந்துருக்கும். அப்புறம் ஒரு ப்ரொவிஷனுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃபுட் பாக்ஸ்ல பார்த்தா இன்சர்டட் amended, substituted, இப்படி இருந்துச்சு. So the parliament thought fit that they will give a new law. Under that there is a law. இந்த சட்டத்துல பாசிட்டிவ்ஸ் அண்ட் மைனஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது நான் ஆள் இல்லை. என்ன சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன். Rest is for you to appreciate and appreciate that. இந்த BNSS வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம இப்ப இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஃபுல்லா நடத்தி இதுல இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சோம்னா it will take at least full 4 days or 5 days. அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரு 100 மணி நேரம் இந்த BNSS ஃபுல்லா நடத்தி முடிக்கணும்னா 100 hours ஆகும். இந்த BNSSல ஏற்படுத்தப்பட்ட நிறைய அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ டிஜே சொன்னார் இல்லையா Honorable High Court has deputed me to take a program for around 100 judges who are called as master trainers. இந்த master trainer 100 judges பாக்கி இது ஒரு 1200 judges கிளாஸ் எடுத்தாங்க. நான் அகாடமில வந்து ஜட்ஜஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ இந்த BNSS வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்திருக்கோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் பல வருஷமா ரெக்கமெண்ட் பண்ணதோ இல்ல ஒரு ப்ரொவிஷன்ல சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் இந்த ப்ரொவிஷனை படிக்கணும் இந்த மாற்றம் ஏற்படுத்தணும். சுப்ரீம் கோர்ட் இந்த பழைய கட்டணம் சிஆர்பிசி எங்கெல்லாம் முட்டு கொடுத்தாங்களோ அந்த முட்டுங்க தான் இப்போ புதுசா லாவ் ஆயிருக்கு. I have traced the amendments to around 140 Supreme Court judgments. I have given that நம்ம சொல்ற போது நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு 140 Supreme Court judgmentsல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் லா கமிஷன் எடுத்து இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து BNSS ஓட ஒரு பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ப்ரொடெக்ஷன் போர்டு என்னென்ன மாற்றம் ஏற்படுத்தினாங்க. முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம எல்லாம் புக் வச்சிருப்போம் இல்ல, இப்போ வந்து ஐபேட். இப்போ நீங்க முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய சோடா பை ஒன்று நம்ம எல்லாம் ஹைகோர்ட் வக்கீலா இருந்தாலும் சரி ட்ரையல் கோர்ட் வக்கீலா இருந்தாலும் சரி நான் 22/5/97 வைக்கலாம் பெரிய சோடா பை மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு தோல்பட்டையெல்லாம் வெளியே இருக்கும் கழுத்தெல்லாம். இப்போ கூட பார்த்தா 2 பேர் தூக்கிட்டு போவாங்க நிறைய பை. இப்போ நீங்க ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் அட்வொகேட்ஸ் வந்து சோடா பை எது உள்ள வச்சிருக்காங்கன்னா இது உள்ள வச்சிருக்காங்க. புக்கும் இருக்குது, பண்டிலும் இருக்குது, கேஸ் லாஸ் இருக்கு, எல்லாம் பாத்தீங்கன்னா இது உள்ள வந்துருச்சு. So the country is progressing towards audio video means இல்லையா? அதனால சட்டமும் பின்தங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வந்து ஒரு செத்து போன விஷயம் கிடையாது. ஆல் laws are always dynamic. இது கால ஓட்டம் கூட ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நான் அட்டை கிளாஸ் படிச்சிருப்பேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் தான் எங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்தா விரல எடுத்து மண்ணில் தான் ஒரு லெவல் பண்ணிட்டு மண்ணில் தான் அட்டை கிளாஸ் இந்த பிஜிலாம் இந்த ப்ரீ கேஜி கேஜி இப்படிலாம் இல்லை. என் வயசு இருக்கிற ஆட்கள்லாம் தெரியும். அட்டை மண்ணில் எழுதுறது, மண்ணில் இருந்து அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு அட்டை ஒன்று இருக்கும். அந்த அட்டையில பல்போ இல்லைன்னா சாப்பீஸ் எழுதுனாங்க.
ஸ்லேட் இல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வாத்தியார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, பிளாக் போர்டில் எழுதிட்டு இருந்தாங்க. அது தூசியா போட்டோம், வாத்தியார் எழுப்புவார் இப்போ நான் எழுப்புற மாதிரி. அப்புறம் ஒரு டஸ்டர் நம்ம எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம், வெளியெல்லாம் தட்டி தட்டி எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் பணக்கார ஸ்கூல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போர்டு மாதிரி இருக்கும், உள்ள பச்சை கலர் ஸ்கிரீன் மாதிரி இருந்து மார்க்கர் வச்சுட்டு வாத்தியார் எழுதிட்டு இருந்தாரு. இப்போ எந்த வாத்தியார்கிட்டே என்ன போர்டும் கிடையாது, டஸ்டர் கிடையாது, சாக் பீஸ் கிடையாது. எல்லா வாத்தியார் கையிலையும் ஒரு சின்னதா ஒரு பவர் பாயிண்ட் என்னைக்கும் ஆதி காலத்துல ரெடி பண்ண எடுத்துட்டு வருவாங்க பேசுறதுக்கு. அதை போட்டுட்டு இருப்பாங்க, லைட் ஒன்று கையில் அடிப்பாங்க, அது ரெட் கலர், அது ஒரு குண்டா ஒரு எலி மாதிரி ஓடிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம யாரும் அவாய்டே பண்ண முடியாது. தெரிஞ்சவங்க சொல்லுங்கம்மா, சொல்லலாம், சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. சரி விட்டுருங்க.